செந்தமிழே உயிரே நறுந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நீ நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனே எனக்கும் தானே என்று கூறி தமிழ்த்தாயை வணங்கி என்னுடைய சிற்றுரையை துவங்குகின்றேன். தமிழ் இலக்கிய பூங்கா. தமிழ் இலக்கிய பூங்கா என்று சொல்லும் பொழுதே இந்த இலக்கியத்தில் இந்த பூங்காவில் மலர்ந்திருக்கக்கூடிய மலர்கள் நிச்சயமாக நறுமணம் வீசும் மலர்களாக, நாடெங்கும் இதனுடைய நறுமணம் பரவும் மலர்களாக அமைந்திருக்க வேண்டும். இன்று இந்த திருவேற்காட்டில் மணக்கின்ற இந்த நறுமணம் நாளை உலகெங்கும் கமழ என்னுடைய இறைவனை வேண்டி என்னுடைய சிற்றுரையை துவங்குகின்றேன். இந்த வாய்ப்பு நிச்சயமாக எனக்கு ஒரு பெரும் பேரு. பழந்தமிழர்களின் உணவும் உடையும். மிகப்பெரிய கூட்டம், ஒரு 1000 பேர் கூடி இருக்கக்கூடிய கூட்டமாக இருந்தாலும் அந்த கூட்டத்தில் கேட்கக்கூடியவர்கள் ஓரிருவராக இருப்பர். ஆனால் ஒரு 20 பேர் கூடி இருந்தாலும் 20 பேருடைய கண்ணும் மனமும் செவியும் இங்கேயே நோக்கி இருக்கும் பட்சத்தில் நாம் நிச்சயமாக மனமாற அனைத்து செய்திகளையும் பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு கூட்டமாகவே இதை எடுத்துக்கொள்கின்றேன். ஐயா கூறியது போல யாருக்கு உபதேசம் அளிப்பது என்பது போன்றதல்ல, எனக்கு தெரிந்த கருத்துக்கள் இவை யாவுமே ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல இலக்கியத்தில் கமழக்கூடிய அத்தனை நறுமணங்களும் அத்தனை இப்ப உணவும் உடையும் அப்படிங்கிற தலைப்பு கொடுத்திருக்கிறதுனால இதுல இருக்கக்கூடிய தாளிப்பு மனம் அப்படிங்கிறது எக்கச்சக்கமா இருக்கு. இந்த தாளிப்பு மனம் உங்களுடைய தெரு வரைக்கும் வீசக்கூடிய அளவுக்கு இருக்கு. ஆனா அவ்வளவு என்னென்னலாம் செஞ்சாங்க, என்னெல்லாம் சாப்பிட்டாங்க, என்ன மாதிரியான உடை அணிஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கு இது 1 மணி நேரமோ அல்லது ஒரு கூட்டமோ போறவே போறாது. இது ஒரு தொடர் சொற்பொழிவாக அமைந்திருக்க வேண்டிய தலைப்பு. அந்த தொடர் சொற்பொழிவாக அமைந்திருக்க வேண்டிய தலைப்புல ஒரே நாள்ல 1 மணி நேரம் இல்ல 1/2 மணி நேரத்துல பேசணும் அப்படிங்கிறதே ஒரு மிக மிக செறிவாக கொடுக்க வேண்டிய செய்தியாக அமைந்திருக்கிறது. எவ்வளவு செறிவாக கொடுக்க முடியும் என்றால், நான் கொடுக்க போகின்ற செய்தி, நான் சொல்ல போகின்ற செய்தியை வைத்து இலக்கியத்தை அனைவரும் மீண்டும் புரட்டி பார்க்க தூண்டும் ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைந்திருக்கணும். அப்ப அந்த இலக்கியத்தினுடைய சிறப்பை எடுத்து சொல்ற விதத்துல என்னுடைய உரை இருந்திருக்கணும்னா நான் எத்தனை செறிவாக கொடுக்க வேண்டும் என்பது எனக்கு மிகப்பெரிய பணியாக அமைந்தது. ஆயினும் எனக்கிடப்பட்ட பணியை என்னால் முடிந்தவரை செய்ய முயன்றிருக்கின்றேன். தமிழ் இலக்கியம் என்பது ஒரு மிகப்பெரிய கடல். ஆங்கிலத்தில் ஒரு பொன்மொழி உண்டு, ப்ராவர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. லிட்ரேச்சர் இஸ் a mirror of life. இலக்கியம் காலத்தை காட்டக்கூடிய கண்ணாடி என்று கூறுவர். எப்படிப்பட்ட கண்ணாடி என்றால், அந்த காலத்தில் என்ன மாதிரியான பழக்க வழக்கம், எந்த மாதிரியான உணவு முறை, என்ன மாதிரியான வாழ்க்கை அமைப்புகள் அனைத்தையும் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு மாய கண்ணாடியாகவே அந்த இலக்கியங்கள் நிகழ்ந்திருக்கின்றன என்று கூறலாம். அப்படிப்பட்ட இலக்கியத்தை ஒவ்வொரு எழுத்தாக, ஒவ்வொரு சொல்லாக, ஒவ்வொரு தொடராக நம்மால் படிக்க இயலவில்லை என்றாலும் அதில் என்னதான் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை இது போன்ற சொற்பொழிவுகளில் நம்மால் கேட்டுக்கொள்ள முடியும். இந்த இலக்கியத்துல சாதாரணமாக உணவும் உடையும் அப்படின்ற தலைப்புல மிகினும் குறையிலும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலா எண்ணிய 3 என்று கூறுவர் ஆன்றோன். இதுல என்னதான் இருந்தாலும், இப்ப உதாரணமா 3 இது இந்த குறள்ல சொல்லப்பட்டிருக்கிறது: காற்று, நீர், உணவு. இந்த 3ல 1 அதிகமானாலும் சரி, குறைந்தாலும் சரி, நிச்சயமா நாம் அதனுடைய பாதிப்பை பெரிதாக தான் அடைவோம். அப்ப இந்த 3மே சரியானதொரு விகிதத்துல, சரியானதொரு முறையில நம்முடைய வாழ்க்கையில நமக்கு என்றைக்குமே கிடைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்றால் அதற்கு சரியானதாக முன்னோர்கள் ஈட்டு சென்ற பாதையில் நாம் செல்ல வேண்டும். உணவே மருந்து, மருந்தே உணவு. இதுவே அவர்களுடைய பாதை. உணவே மருந்து, மருந்தே உணவு என்று சொன்னால் என்ன மாதிரியான உணவை எப்ப சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறது எல்லாமே அவங்க நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. அவையுடைய பாடல் நீங்க அனைவரும் படித்த பாடலாக கூட இருக்கலாம். 1 நாள் உணவை ஒழி என்றால் ஒழியாய், 2 நாளுக்கு 7 என்றால் 7ஆய், என் நோய் அறியாய், 1 நாளும் என் நோய் அறியாய், இடும்பை கூர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அறி. 1 நாள் உணவை ஒழி என்றால் ஒழியாய். 1 நாளைக்கு வேணாம் சாப்பிடாத அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டேன். யார்கிட்ட சொல்றாங்கன்னா நாம நம்ம வயிறுகிட்ட சொல்றோம். 1 நாள் நீ சாப்பிடாம இருன்னு சொன்னா அது அடங்காது, கேட்காது. 2 நாளுக்கு 7 என்றால் 7ஆய், 2 நாளைக்கு சேர்த்து சாப்பிட்டுக்க அப்படின்னு சொன்னாலும் நம்மளால முடியாது. ஏன்னா அதனுடைய அளவு என்னவோ
சேர்த்து சாப்பிடணும்னு சொன்னாலும் அதால ஏத்துக்க முடியாது. ஒரு நாளும் என் நோய் அறியாய், என்னுடைய எண்ணம் என்ன, என்னுடைய உடல்நிலை என்ன அப்படிங்கிறதெல்லாம் உனக்கு தெரியாது, உனக்கு தெரிந்ததெல்லாம் பசி மாத்திரமே. எனவே ஒரு நாளும் என் நோய் அறியாய், இடும்பை கூறி என் வயிறே, இடும்பை என்றால் துன்பம், எப்பவுமே துன்பம் வந்து கொண்டிருக்கக்கூடிய என் வயிறே, உன்னோடு வாழ்தல் அரிது. உன் கூட வாழ்றதே ரொம்ப கஷ்டமான வேலை. நீ நான் சொல்றது கேட்க மாட்டேன், நீ சொல்றதே என்னால கேட்டுக்க முடியல, சரி நான் 2 நாளைக்கு சேர்த்து சாப்பிடுன்னு சொன்னாலும் சாப்பிட மாட்டேன், இப்படிப்பட்ட வயிறை வச்சுட்டு நான் என்ன பண்றது, உன் கூட வாழ்றது ரொம்ப கடினமான பணி அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவை இந்த தமிழ் இலக்கியத்துல சொல்லக்கூடிய இந்த உணவுங்கிறது நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு அத்தியாவசியமானது அப்படிங்கிறத இந்த 2த்துலயுமே பார்க்கலாம். உதாரணமாக இந்த உணவு அப்படின்னு சொல்லும் பொழுது நாம உணவை சமைப்பது அப்படின்னு தான் சொல்வோம். ஆனா அதுவே சரியான சொல் அல்ல. உணவை அடுவது என்று கூறுகின்றார்கள். அட்டு செய்வதுதான் உணவு. அட்டு செய்வதுதான் உணவு என்று சொன்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க இலக்கியத்துல எல்லா இடங்கள்லயுமே சமைப்பது என்ற சொல் எங்கேயுமே வரல. அட்டில் சாலை, அட்டில் சாலை எதுன்னா சமைக்கின்ற சமையல் அறைன்னு இப்ப நம்ம சொல்றோமே அது. அந்த அட்டில் சாலை அப்படிங்கிறத, அட்டில் அப்படின்னா அதனுடைய பொருள் என்னன்னா உணவை உருவாக்குதல். அப்ப நாம நமக்கு தேவையானது போல நம்ம என்ன மாதிரி சாப்பிட போறோம் அப்படிங்கிறத நமக்கு தேவையான மாதிரி அந்த நறுமணத்தையும் அந்த உணவையும் உப்பு புளிப்பு காரம் எல்லாத்தையும் சேர்த்து நாம உருவாக்குகின்றோம். எனவே அப்படி உருவாக்குவதுதான் அடுவது, அட்டில் என்று கூறக்கூடிய அந்த சொல்லின் பொருள். எனவே உணவை உருவாக்குவது என்ற சொல்லில் சொல்லப்பட்ட அந்த சொல் இன்று மறைந்தே விட்டது என்று கூட கூறலாம். சமைப்பது என்று சொன்னால் பக்குவப்படுத்துவது என்று கூறலாம். இன்று ஒரு பெண் சமைத்து விட்டாள் அப்படின்னு சொன்னா அவள் பக்குவப்பட்டு விட்டாள் அப்படிங்கிற பொருள்ல வருது. அதனால சமைப்பது அப்படிங்கிறதே பக்குவப்பட்டது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் சொல்லப்பட்ட சொல்லாக இருக்கு. இந்த நிலையில உணவை உருவாக்க உதவும் அடுப்பு வகைகள், என்னென்ன மாதிரியான அடுப்பு வகைகள் அந்த காலத்துல பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிறத சொல்றேன். முடித்தலை அடுப்பு அப்படின்னு புறநானூறு சொல்லுது. முடித்தலை அடுப்புன்னா குமிழ் வைத்த அடுப்பு. இந்த மாதிரி குமிழ் வைத்த அடுப்பை பயன்படுத்தி இருக்கிறாங்க புறநானூறு காலத்துல, பல 2000 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆண்டலை அணங்கடுப்பு அப்படின்னு மதுரை காஞ்சி சொல்லுகின்றது. ஆடு நனி மறந்த கோடுயர் அடுப்பு, ஆடு நனி மறந்த கோடுயர் அடுப்பு, கோடு போல கோபுரம் கோபுரமாக வைக்கப்பட்ட அடுப்புகளும் அங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. முறி அடுப்பு என்று சொன்னால் அந்த குமிழ் எல்லாம் உடைந்து போய் காணப்பட்டாலும் அதனை முறி அடுப்பு அப்படிங்கிற மாதிரியும் அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. இது பெரும்பாலாற்று படையில இந்த சொல்ல பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்ப அடுப்புங்கிறதே எத்தனை வகைகளாக இருக்கு, என்னென்ன மாதிரியாக அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க, என்னென்ன இலக்கியங்கள் இதை சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். இதை தவிர இந்த உணவை உருவாக்குகின்ற இடம், அட்டில் சாலைகள் இருக்கு இல்லைங்களா, அதை பத்தி சொல்லும் பொழுது உதிய நட்டில் போல ஒளியெழுந்து அருவியார்க்கும் அப்படிங்கிற ஒரு தொடர் அகநானூற்றுல சொல்லப்படுறது. அதாவது உதிய சேரலாதம் என்கின்ற அந்த சேர மன்னனுடைய அட்டில் சாலை எப்பொழுதுமே ஆரவாரமாக இருக்கும். அந்த ஆரவாரம் ஒரு அருவியின் ஆரவாரம் போல காணப்படும். ஏன்னா எவ்வளவு பேர் வந்தாலும் எந்த நேரமும் அவங்களுக்கு தேவையான உணவை பரிமாறுற அளவுக்கு அங்க உணவு எந்த நேரமும் செய்து கொண்டே இருப்பார்கள். எனவே உதிய நட்டில் போல ஒளி எழுந்து அருவியா இருக்கும் என்று அகநானூறு கூறுகிறது. புனிற்று நாய் குறைக்கும் புல்லின் நட்டில், நாம சமைக்காம இருந்தா அந்த அடுப்பானது ஈரமாகவோ அல்லது அந்த சூடு சுத்தமாக இல்லாததாகவோ இருக்கும். அந்த இடத்துல போய் ஒரு நாய் படுத்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னா அப்ப அந்த வீட்டுல எவ்வளவு பெரிய வறுமை இருக்கும்னு கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்போ அந்த வீட்டுல அந்த அடுப்பு பத்த வச்சே பல நாள் ஆயிருக்கு. அதனால அந்த அடுப்புல போய் ஒரு நாய் படுத்துக்கிட்டு இருக்கான். புனிற்று நாய் குறைக்கும் புல்லின் நட்டில் என்று சிறுபான்ற்று படையில அந்த அடுப்பை பத்தி சொல்றாங்க. அறநிலை அகநட்டில் என்று பட்டினப்பாறையில் சொல்லப்படுது. அரண் நிலையாக இருப்பது போல அகன்ற அட்டில், அகன்ற மனதோடு அட்டில் காணப்படுகின்றது என்று பட்டினப்பாறை கூறுகின்றது. இந்த அட்டில் சாலை கூட, அதாவது இந்த சமையலறைன்னு நம்ம சொல்ற இந்த அட்டில் சாலை கூட எந்த மூலையில் இருக்கணும், இப்ப நாம சொல்றோம் இல்லைங்களா வாஸ்துப்படி அக்னி மூலை அப்படின்னு, சரியாக இதே அக்னி மூலையை இதே வாஸ்துப்படி தான் அவங்களும் பயன்படுத்தி இருக்கிறாங்க. வடகிழக்கு அல்லது தென்மேற்கு மூலைகளில் மாத்திரமே அட்டில் சாலைகள் அந்த காலங்களில் இருந்தே வைக்கப்பட்டு வந்திருக்கின்றன. அடுத்ததாக சமையல் செய்யும் பாண்டங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன மாதிரியான உணவு பாத்திரங்களை அவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்றத பார்த்தா, இருங்கண் குழிசி, 2 கண் உடைய பிடிச்சிருக்கிற அந்த பிடி இருக்கு இல்லைங்களா, அது இருங்கண் குழிசி என்று சொல்றாங்க. அது புறநானூறுல அப்படி சொல்லப்படுகின்ற அந்த பாத்திரம் வருகிறது. மான் தடி புழுக்கிய புலவு நாறு குழிசி, அதாவது மான் கறி சமைத்த
புழுக்கிய என்று சொன்னால் அந்த சாதம், சோறுன்னு நம்ம சொல்றோம், அந்த சோறு சமைக்கிற அந்த பாத்திரம். மான் கரியில் மனம் வீசுகின்ற அந்த பாத்திரத்தை இவங்க சொல்றாங்க மான் தடி புழுக்கிய புலவு நாறு குழிசி என்று புறநானூறு கூறுகின்றது. வெண்கோடு தோன்றா குழிசி என்றும், உறவுவாய் ஆடுற குழிசி என்றும், புகர்வாய் குழிசி, கோரடு குழிசின்னு சொல்லி அந்த குழிசின்னு சொல்றது அந்த உணவு சமைக்கிற பாத்திரத்துக்கான பெயரா அவங்க பயன்படுத்திட்டு வர்றாங்க. இது எல்லாமே புறநானூற்றில் சொல்லப்படுகின்ற வாசகங்கள். சமையல் முறைகள், என்ன மாதிரியான சமையல் முறைகள் அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா, நீரில் இட்டு அவித்தல், தண்ணியில போட்டு வேக வைக்கிறது, அவிச்சு எடுக்கிறது, நீரில் இட்டு அவித்தல் முறையிலையும், அதை அவிச்சதுக்கு பிறகு வறுத்து அவித்தல் அப்படின்னு இன்னொரு முறையை பயன்படுத்துறாங்க. வறுத்துட்டு பிறகு அவிக்கிறது, நம்ம பயிர் வகைகள் எல்லாம் கொஞ்சம் வறுத்துட்டு பிறகு அவிப்போம், அந்த மாதிரியான உணவு முறையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. வற்றலாக்குதல், காய வைத்து பிறகு அதை பொரித்தெடுத்தல், அந்த முறையிலையும் பயன்படுத்தி இருக்கிறாங்க. வேக வைத்து ஊற வைத்தல், நல்லா வேக வச்சுட்டு பிறகு ஊற வச்சு சாப்பிட்ற சாப்பாடு முறையும் அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. இந்த அடுப்பை பற்ற வைக்கிற ஒரு கோல்னு சொன்னா ஒரு சின்ன குச்சி மாதிரி வச்சிருக்கிறாங்க. அவங்க அதுல இருந்து நெருப்ப, ஊது கோல் இல்ல, கல்லினால் செய்யப்பட்ட ஒரு நீண்ட கோல் மாதிரி வச்சிருக்கிறாங்க. அதுல இன்னொரு கல்லை உரைக்கிறதுக்கு, அந்த கோளுடைய பெயர் நெலி கோல் என்று சொல்றாங்க. நெலி கோல், அந்த நெலிகோல் என்று சொல்லப்படுறது. அந்த நெலிகோல் எல்லார் வீட்லயும் இருக்கும். இன்னைக்கு இருக்கிற மாதிரி தீப்பெட்டி எல்லாம் கிடையாது. அவங்க அந்த நெலிகோல், கல்லை உரைத்து அடுப்பை பற்ற வைக்கக்கூடிய நெலிகோல் உண்டு. இல்கிரை செறிய நெலிகோல் போல, எல்லா வீட்டிலும் இருக்கக்கூடிய நெலிகோல் போல எல்லார் வீட்டிலும் அறமும் நிலைத்திருக்க வேண்டும் என்று புறம் கூறுகிறது. இந்த மாதிரி, அதாவது எல்லா வீட்லையும் நிச்சயமா நெலிகோல் இருக்கும், அது மாதிரி அறமும் இருக்கணும் அப்படின்னு புறம் சொல்றது. உணவு வகைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒவ்வொரு வேலையும் நம்ம ஆங்கிலத்துல சொல்லும் பொழுது பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, டின்னர் அப்படின்லாம் சொல்றோம். அது மாதிரி அவங்களும் அந்த வேலைக்கான உணவு முறைகளுக்கான பெயர்களை வெவ்வேறு பெயர்களாகவே அவங்க அழைக்கிறாங்க. பெருஞ்சோறு, சிறுசோறு, நாட்சோறு அப்படின்னு அழைக்கிறாங்க. பெருஞ்சோறு அப்படிங்கிறது அவர்களுடைய உணவு பழக்கமா எப்படி இருந்திருக்குன்னா, காலையில தான் அவங்க நல்ல வயிறார உண்ணுகின்ற உணவு முறை. சிறுசோறுங்கிறது மதியம் கொஞ்சமா சாப்பிடுறது. நாட்சோறு அப்படிங்கிறது வயிறார உண்ணுதல் அப்படின்னு சொன்னா அது பழையதாக இருக்கலாம், அல்லது கரைத்த கலவையாக, கூழ் போன்ற கரைத்த கஞ்சியாக கலவையாக இருக்கலாம். அதை வயிறார உண்ணுவர். சிறுசோறுங்கிறது மத்தியானம் பசிக்கு கொஞ்சம் அப்படி சாப்பிட்டுட்டு போயிடுறது. நாட்சோறு அப்படிங்கிறது என்ன சொல்றாங்கன்னா, சுட சுட அப்பதான் இரவு நேரத்துல சமைச்சு சாப்பிடுறது நாட்சோறுன்னு சொல்றாங்க. இது இல்லாம இன்னும் பல வகை சோறு வகைகளை அவங்க சொல்றாங்க. ஆனா கரெக்டா அந்த வேலைக்கு சாப்பிடுற சோறுக்கு பேர் அவங்க இப்படி வைக்கிறாங்க. பெருஞ்சோறு, சிறுசோறு, நாட்சோறு அப்படின்னு வைக்கிறாங்க. உணவின் அளவு அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஒரு ஆளுக்கு எவ்வளவு அளவு அப்படிங்கிற, இன்னைக்கு சமையல்காரரை கேட்டா கூட சொல்லுவோம், அவங்க அன்னைக்கு கரெக்டா உண்பது நாழி உடுப்பவை இரண்டுன்னு சொல்ற மாதிரி சரியா ஒரு உழக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு நாழிங்கிறது அவங்க ஒரு உழக்குன்னு சொல்ற அளவுக்கு அவங்க அந்த அளவை வச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன மாதிரியான உணவு வகைகள் சாப்பிட்டாங்கன்னு சொல்லும் பொழுது, இன்று நாம் பயன்படுத்துகின்ற, அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகின்ற எல்லா உணவு முறைகளையுமே அவங்க சாப்பிட்ருக்காங்க. சிறுதீனின்னு சொல்ற அந்த பண்டியம்னு சொல்லுவோம், சிறுதீனின்னு சொல்லுவோம், ஸ்நாக்ஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்றாங்க. இது முறுக்கு, தட்டை, இது எல்லாமே அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. உளுந்தினை அரைத்து மெல்லிய நூல் போல் இட்ட சிறு முறுக்கினை விற்றனர் அப்படின்னு சொல்லி சிறுபான்ற்று படையில வருது. அப்பம், அப்புறம் மோதகம்னு சொல்லக்கூடிய கொழுக்கட்டை மோதகம், அப்பம், மோதகம், அடைகள், இதெல்லாம் அங்காடியில விற்றதாக மதுரை காஞ்சியில சொல்றாங்க. அதாவது தெருக்கள்ல இன்னைக்கு இருக்கிற மாதிரியே கடைகள் போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி நாளங்காடி, அல்லங்காடின்னு சொல்றாங்க. பகல்ல இருக்கக்கூடியது நாளங்காடின்னு சொல்லியும், இரவுல வைக்கக்கூடிய கடைகளை அல்லங்காடின்னு சொல்றாங்க. அந்த அல்லங்காடியில இந்த மாதிரியான உணவு வகைகள், சிற்றுண்டி வகைகளை விற்கின்ற வழக்கமும் அந்த காலத்துல இருந்திருக்கு. அப்பம், மோதகம், அடை, இந்த முறுக்கு, இது போன்ற பொருட்களை எல்லாம் வைத்திருக்கிறாங்க. உணவு கலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது என்ன, பொன் களத்திலையும் அவங்க உணவு சமைச்சிருக்கிறாங்க, வெள்ளி களத்திலையும் உணவு சமைச்சிருக்கிறாங்க, மண் களத்திலையும் உணவு சமைச்சிருக்கிறாங்க. அப்போ அவரவர்களுடைய நிலைக்கு, செல்வ நிலைக்கு ஏற்றால் கூட அவர்கள் உணவு கலன்களை பயன்படுத்தி வந்திருக்கின்றார்கள். இவை என்னதான் இருந்தாலும் அவர்களுடைய ஒரே கொள்கையாக, இறுதி கொள்கையாக அவங்க சொல்றது வித்துண்ணாமை, அதாவது விதை நெல்லை உண்ணக்கூடிய ஒரு நிலை யாருக்குமே வரக்கூடாது. அப்படி வந்துவிட்டால் அவன் வாழ்வின் கடைசி நிலைக்கு சென்று விடுகின்றான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த வித்துண்ணாமை அப்படிங்கிறது பெரும் கொள்கையாகவே தமிழர்கள் அந்த காலத்துல இருந்து கடைபிடிச்சு வந்திருக்கிறாங்க. காய்கறிகளை சமைப்பது அப்படின்னு சொல்லும் பொழுது கலவை உணவா நிறையவே அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க.
காய்கறிகளை அட்டு சமைத்து அவர்கள் உண்டிருக்கின்றார்கள். இதுல கடுகு தாளிக்கிற பழக்கம் அப்படின்னு சொல்றோம். நம்ம இப்ப தாளித்து கொட்டுதல் அப்படின்னு சொல்லி உணவுல அந்த தாளிக்கிற பழக்கம் வந்து அந்த காலத்திலேயே இருந்திருக்கு. அந்த தாளிக்கின்ற முறையை கூறுகின்றார்கள். என்ன மாதிரியான தாளிக்கின்ற முறை என்று சொன்னால், எள் நெய்யில் இவர்கள் இந்த கடுகினை பொறித்து போடுகின்ற அந்த மனமானது தெருவில் செல்பவரையும் திரும்ப பார்க்க வைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த நறுமணம் தாளிப்பில் வந்திருக்கிறது அப்படிங்கிறத சொல்றாங்க. சாதாரணமாக உணவில் என்னென்ன மாதிரியான பொருட்கள் இன்று சேர்த்துக் கொள்வோமோ எல்லாமே உண்டு. ஆனால் இன்று அரிதாக நாம் பயன்படுத்தக்கூடிய மிளகு போன்ற பொருட்களை தான் அவர்கள் முதன்மையாக பயன்படுத்தி வந்திருக்கின்றார்கள். காய் கறி அப்படின்னு நம்ம சொல்றோம். காய் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம பயன்படுத்துகிற ஒண்ணுகின்ற காய்கள் தான். கறி என்று சொல்வது மிளகு. இந்த மிளகு தான் வந்து அவங்களுக்கு காரத்துக்கு பயன்படுகின்ற முதன்மை பொருளா இருந்திருக்கு. இந்த மிளகாய் அப்படின்னு இப்ப நம்ம பயன்படுத்துற பொருட்கள் சிலி நாட்டிலிருந்து கிபி 15ஆம் நூற்றாண்டுல தான் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் மிளகாய் கிடையவே கிடையாது. நாம காரத்துக்குன்னு சொன்னா இந்த மிளகை மாத்திரம் தான் பயன்படுத்திட்டு வந்திருக்கிறோம். அது அந்த அளவுக்கு உடலுக்கு மிக 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 நல்ல ஒரு உணவுப் பொருளா இருந்திருக்கு. இந்த மிளகை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். புளிப்புக்குன்னு சொல்லும் பொழுது இன்று நாம் பயன்படுத்துகின்ற புளியை அவர்கள் பயன்படுத்தவே இல்லை. அப்ப புளிப்புக்கு உணவுல சேர்க்கறதுக்கு என்ன மாதிரி பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னு பார்த்தா, மாம்பழத்தை பிழிஞ்சு அதை புளிக்க வச்சு அந்த புளிப்பை வந்து உணவுல சேர்த்திருக்காங்க. மாம்பழத்தை பிழிந்து சாறு எடுத்து அதை புளிக்க வைத்து அந்த புளிப்பை உணவுல சேர்த்து பயன்படுத்தி இருக்காங்க. இது இல்லாம இன்னும் சில புளிப்பு பொருட்களை பயன்படுத்தி இருக்காங்க. கலாப்பழம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், கருமையா இருக்கும். அந்த கலாப்பழத்தை வந்து அதை பிழிஞ்சு அதே மாதிரி அந்த புளிப்பை பயன்படுத்தி இருக்காங்க. துடரி என்று சொல்லக்கூடிய ஒரு பழ வகையை பயன்படுத்தி இருக்காங்க. நாவல் பழம், அந்த நாவல் பழம் அப்படிங்கிறது வெறும் புளிப்பு மாத்திரமல்ல துவர்ப்பும் சேர்ந்திருக்கும். அதனால அதை அரிதாக பயன்படுத்தி இருக்கிறாங்க. இது எதுவும் கிடைக்கலன்னு சொன்னா அதை பயன்படுத்துவாங்களாம். அதனால அந்த நாவல் பழத்தையும் புளிப்புக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க. கொம்மட்டி மாதுளங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதுளங்காயை இவர்கள் பயன்படுத்துகின்ற விதமே வித்தியாசம். இன்று மாதுளங்காயை உணவுப் பொருள்ல நம்ம யாருமே சேர்க்கறது கிடையாது. ஆனா அவர்கள் மிக மிக விருப்பப்பட்ட ஒரு உணவுப் பொருளாக அந்த மாதுளங்காயை எடுத்துக்கிறாங்க. என்னன்னா, அந்த மாதுளங்காயை நன்கு பொடியாக நறுக்கி வெண்ணெயில பொரிச்சு அதுல மிளகு தூளையும் கருவேப்பிலையும் போட்டு பிரட்டி இதை வந்து உணவுக்கு தொட்டுக்கிறதுக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதுளங்காயை எந்த அளவுக்கு அவங்க வந்து அது உணவுப் பொருளாக பயன்படுத்தலான்றது இன்னைக்கு யாருக்குமே தெரியாது. நம்ம செய்யறதும் கிடையாது. அது மிக மிக விருப்பப்பட்ட ஒரு உணவுப் பொருளாக அந்த காலத்துல இருந்திருக்கு. இது இல்லாம புளியங்காய் அப்படின்னு இன்னைக்கு நம்ம புளிப்புக்கு பயன்படுத்துற புளிய அவங்க வெறும் காயா எடுத்து ஊறுகாய்க்கு மட்டும் தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதை வந்து தனியா புளிப்புக்கு அவங்க சேர்க்கவே இல்லை. அந்த புளியங்காயை எடுத்து ஊறுகாய் போட்டு சாப்பிட்டுருக்காங்க. அதே மாதிரி நெல்லிக்காயை எடுத்து ஊறுகாய் போட்டிருக்கிறாங்க. இப்படி எல்லா விதமான புளிப்பு பொருளையும் அவங்க பயன்படுத்தினாலும் மாவு இன்னைக்கு நம்ம சத்து மாவு கஞ்சின்னு சொல்லி குடிக்கிறோம். நிறைய பேர் வீட்டில் பயிர்களை முளை கட்டி அதை எடுத்து உண்ணுகின்ற கஞ்சியாக காய்த்து உண்ணுகின்ற வழக்கம். அதே மாதிரி அந்த காலத்திலையும் கொள்ளு பயறு இது போன்ற வகைகளை எல்லாம் பொடி பண்ணி பாலில் கலந்து கொதிக்க வச்சு அதை கஞ்சியாக்கி கொடுத்துருக்காங்க. கொள்ளடு பயிர்வால் விரையி வாழவிழ் மிதவை. இந்த கூழ் மாதிரி கஞ்சி மாதிரி இருக்கிற எல்லாவற்றுக்கும் அவர்கள் வைத்திருக்கின்ற பெயர் மிதவை. இந்த மிதவை அப்படிங்கிறது வந்து நிறைய மிதவைகளை அவங்க வந்து குடிச்சிருக்காங்க. கொள்ளடு பயிர்வால் விரையி வால் அவிழ் மிதவை அப்படின்னு சொல்றாங்க. இது மாத்திரம் இல்ல, இன்னைக்கு நம்ம ரொம்பவே அரிதாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக வேப்பம்பூ. அந்த வேப்பம்பூவை போட்டு குழம்பு வச்சிருக்காங்க. வேம்பு குழம்பு. தலைவி வேம்பினை கொய்து குழம்பு வைத்து உண்டதை கருங்கால் வேம்பின் ஒன்றாள் யானர் அப்படின்னு சொல்றாங்க. இது குறுந்தொகையில வந்திருக்கு. அந்த குறுந்தொகை தலைவி வந்து வேப்பம்பூவை பறிச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. வேளை நம்ம தயிர் பச்சடி அப்படின்னு நாம இன்னைக்கு சொல்றோம். இந்த தயிர் பச்சடி அப்படிங்கிறத வந்து இவங்க வச்சிருக்கிற பேரு புளி மிதவை. என்ன மாதிரியான புளி மிதவை அப்படின்னு சொன்னா, தயிர்ல வேளைப்பூ அப்படின்னு ஒரு பூ வகை இருக்கு. அந்த பூவை எடுத்து அந்த தயிர்ல போட்டு அதை பச்சடியா செஞ்சு சாப்பிட்டுருக்காங்க. அதுக்கு அவர்கள் வைத்திருக்கக்கூடிய பெயர் புளி மிதவை. இந்த புளி மிதவை அப்படிங்கிறது மிக மிக குளிர்ச்சி தரக்கூடியது. அந்த குளிர்ச்சியினால் உங்களுக்கு எந்த விதமான பக்க விளைவுகளும் வராமல் இருக்கக்கூடியது அப்படிங்கிற மாதிரி அவங்க அதுல கொண்டு போறாங்க. வேளை வெண்பூ வெண்தயிர் கொடி ஆய்மகள் சுட்ட அம்புளி மிதவை. அம்புளி மிதவை என்ற அழகான புளி மிதவையை அந்த ஆய்மகள் எடுத்து தந்தாள் அப்படின்னு சொல்றாங்க. இதை தவிர துவையல் அப்படின்னு இன்னைக்கு நாம பயன்படுத்துற உணவுப் பொருள். இந்த துவையலை என்னென்ன மாதிரியான துவையெல்லாம் அவங்க வந்து பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா, வாழை மீன் கொண்டு செய்த அவியலோடு
குறுமுயல் சூட்டிறைச்சியை பழைய சோரோடு உண்பர். வாழை மீனை அதை வந்து நல்லா பக்குவப்படுத்திட்டு அதை துவையலா அரைச்சு அதை வந்து முயல் கறியோட வச்சு சோரோட பிசைஞ்சு அந்த துவையல் வாழை மீன் துவையலை வச்சு சாப்பிடுவாங்களாம். இது புறநானூற்றில் சொல்லப்படுவது. இதை தவிர என்னென்ன மாதிரியான தானியங்கள் அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க, என்னென்ன மாதிரியான கிழங்கு வகைகள் பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது திணை வகைகள், இன்னைக்கு திணை அரிசின்னு சொல்லி நிறைய பேர் பசுமை புரட்சி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி தானிய வகைகள்ல அரிசியை தவிர்த்து திணை வகைகள் எல்லாவற்றையும் பயன்படுத்துகிறோம். இந்த திணையிலேயே 3 வகையான திணைகள் இருந்திருக்கின்றன. அந்த பெயரே இன்னைக்கு இருப்பவர்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. 3 விதமான திணைகளை அவங்க சொல்றாங்க. ஒன்று சிறுதிணை, இன்னொன்று செந்திணை, மூன்றாவது கருந்திணை. சிறுதிணை, செந்திணை, கருந்திணைன்னு 3 வகையான திணைகள் இருந்திருக்கின்றன. சிறுதிணை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா சாஃப்டா இருக்கும், மென்மையானது, கிளைத்து வளர்ந்தது. செடி மாதிரி நல்லா கிடக்கிடையா நிறைய வளரும். இதை வந்து பாலில் போட்டு அவங்க அவிச்சு கஞ்சி மாதிரி குடிச்சிருக்காங்க. பாலை ஒன்றில் சிறுதிணை உண்பர் அப்படின்னு சொல்லும். உணவன் துளவை பொன் போல் சிறுதிணை, அவனுடைய துளவை பொன் போல அந்த சிறுதிணை பொன் மாதிரி நல்லா மினுந்து நிறையவே கொத்து கொத்தாக காய்த்திருக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக செந்திணை. அடிப்பாகம் கரும்பினை போல காணப்படும் அந்த செந்திணைக்கு. அந்த திணை பயிர் எப்படி இருக்கும்னா அடியில் வந்து கரும்பு மாதிரி இருக்குமா, பசிய கதிர்களை கொண்டு இருக்கும். இந்த செந்திணை வந்து சிவந்த கதிர்களை உடையது. செந்திணை குரல் வார்த்தன்ன புலவுத்தலை அப்படின்னு சொல்றாங்க, குறுந்தொகையில சொல்லப்படுவது. மூன்றாவதாக சொல்லப்படுவது கருந்திணை. கதிர்கள் கரிய பிடி யானையின் துதிக்கை போல இருக்குமா. அதோட கதிர்லாம் எப்படி இருக்குமான்னா யானையினுடைய துதிக்கை மாதிரி கருப்பா இருக்குமா. மையே ஏனல் அப்படின்னு சொல்லி அது நற்றிணையில சொல்லப்படுறது கருந்திணை பற்றிய செய்தி. வரகரிசி அப்படின்னு இன்னைக்கு நம்ம பயன்படுத்துறோம். புன்செய் பயிராக இருக்கக்கூடிய அந்த வரகரிசியை மேட்டு நிலத்துல பயிரிட்டிருக்கிறாங்க. இதை எப்படி பயிரிட்டாங்க மேட்டு நிலத்துலன்னு பார்த்தா மாடுகளை கொண்டல்ல, கழுதைகளை கொண்டு உழுது இவங்க இந்த வரகரிசியை பயிர் பண்ணியிருக்கிறாங்க. வெல்வாய் கழுதை புல் இனம் பூட்டி வெள்வரகும் கொள்ளும் வித்தும் வைகள் உழவர் அப்படின்னு சொல்லி குறுந்தொகையில வருகின்ற பாடலடி. அப்போ அவங்க முழுக்க கழுதையை கூட தன்னுடைய உழவு தொழிலுக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்றது தெரியுது. கிழங்கு வகைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது என்னென்ன மாதிரியான கிழங்குகளை அவங்க பயன்படுத்தி இருக்காங்கன்னு பார்த்தா சேம்புன்னு சொல்றது இன்னைக்கு சேப்பக்கிழங்குன்னு சொல்றோம் இல்லைங்களா, அது சேம்புன்னு சொல்றாங்க. அந்த சேம்பு, வள்ளிக்கிழங்கு, அடுத்தது கவலைக்கிழங்கு, கூவை கிழங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிழங்கு வகைகளை எல்லாம் உணவுல பயன்படுத்தி இருக்கிறாங்க. தீய செயல்களை செய்பவர்களின் நிலத்தில் வள்ளிக்கிழங்கு விளையாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வேற அவங்களுக்கு இருக்கு. வள்ளிக்கிழங்குங்கிறது ரொம்ப புனிதமானது. அதை வந்து தீய செயல்கள், தீய எண்ணத்தோடு பயிர் செஞ்சா அவங்க நிலத்துல விளையாது அப்படின்னு கூட சொல்றாங்க. கூவை கிழங்கு அப்படிங்கிறது குறிஞ்சி நிலத்துல விளையக்கூடியதா இருக்கு. மஞ்சளை ஒத்து காணப்படுறது. மஞ்சள் நிறத்துக்காகவும் உடல் நன்மைக்காகவும் எடுத்துக்கிற மாதிரி இந்த கூவை கிழங்கு எடுத்துக்கிறாங்க. கவலைக்கிழங்கு அப்படின்னு சொல்றது வந்து மலையில் விளையக்கூடியதாக இருக்கு. பெண் யானையின் முழந்தால் போல காணப்படுவோம் இந்த கவலைக்கிழங்கு. இந்த கவலைக்கிழங்கு மிக முக்கியமான ஒரு உணவு பொருளா இவங்க பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது கருணைக்கிழங்கு, பனங்கிழங்கு, ஆம்பற்கிழங்கு, நாணற்கிழங்கு போன்ற கிழங்கு வகைகளை எல்லாம் தன்னுடைய உணவுப் பொருளை பயன்படுத்தியிருக்காங்க. இன்னைக்கு நாம பயன்படுத்துகிற பல பொருள்கள் இருந்தாலும் ஒன்றிரண்டின் பெயரே நமக்கு புதியதாக இருப்பது போல, ஒன்றிரண்டு பொருட்கள் இன்று நாம் காண கிடைக்காத பொருட்களாக இருப்பது போல காணப்படுகிறது. பால் அப்படின்னு சொல்லும் பொழுது பால் அவர்களுடைய முக்கிய உணவுப் பொருளாக இருக்கு. பால்பை புன்கம் தோலொடு மடக்கி என்று புறநானூறு கூறுகிறது. நெய் அப்படிங்கிறது பாலிலிருந்து எடுக்கக்கூடிய நெய்யை முக்கிய உணவுப் பொருளாக எடுத்துட்டு இருக்காங்க. இறைச்சிங்கிறது அவங்களுடைய நிச்சயமான உணவு, விரும்பப்பட்ட உணவு, பெரும்பான்மையானவரால் விரும்பப்பட்ட ஒரு உணவாக இறைச்சியை எடுத்துக்கிறாங்க. இது மையும் தெரிந்த நெய்வெண் புழுக்கள் அப்படின்னு சொல்றது சோற சொல்றாங்க. எல்லா இடத்துலையுமே அந்த சொல்லத்தான் பயன்படுத்துறாங்க. மையும் தெரிந்த நெய்வெண் புழுக்கள் என்று நற்றிணையில் கூறப்படுகிறது. அது என்னன்னா இன்னைக்கு நம்ம பிரியாணி சொல்றோமே அதுதான் மையும் தெரிந்த நெய்வெண் புழுக்கள் என்று இவங்க சொல்றாங்க. பதிவுப்பட்டில் சொல்லும் பொழுது இதுக்கு சொல்லப்படுகின்ற வேறு பெயர் ஊன்துவை அரிசி. அந்த நெய்யும்னு சொல்றது கீ ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஊன்துவை அரிசிங்கிறத பிரியாணி அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் சாப்பிட்றோமோ இதுக்கெல்லாம் அவங்க வச்சிருக்கிற பேர் வேற, சமைக்கிற பதப்படுத்துகின்ற முறை வேறையா இருக்கு. ஆனால் தமிழர்களின் பாரம்பரியமும் கலாச்சாரமும் பண்பாடும் எங்கேயுமே ஒரு இடையறாத ஒரு ஒழுக்கத்தோடு தான் வந்துகிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். கீரை வகைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது
கருவேப்பிலை, சிறுகீரை, அரைக்கீரை, குப்பைக்கீரை, முருங்கைக்கீரை, வேளக்கீரை, இந்த மாதிரி கீரை வகைகளை எல்லாம் உணவுப் பொருளில் பயன்படுத்துகிற ஒரு வழக்கம் அந்த காலத்திலிருந்தே இருந்துகிட்டு இருக்கு. காய்கறிகள்ல வெள்ளரிக்காய், நெல்லிக்காய், பாகற்காய், மாதுளங்காய், வாழைக்காய் போன்ற காய் வகைகளை நிறைய பயன்படுத்தி இருக்கிறாங்க. சிறு இலை நெல்லிக்காய், குருவிழி கண்ண, கூரலம் குறுமுயல் என்று அகநானூறு சொல்றது. நெல்லிக்காய் எப்படி இருக்கும்னா முயலின் கண் போல இருக்கும், அந்த அளவுக்கு அது மிகச் சிறப்பானது ஒரு உணவுப் பொருள். அது அதியமான் அவைக்கு கொடுத்தது போன்ற அந்த நெல்லிக்கனியை கொடுத்தார்கள். என்ன மாதிரியான எண்ணெய்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தா மிக முக்கியமா அவங்க அன்றாட உணவுல சேர்க்கிற எண்ணெய்னு சொன்னா 2 எண்ணெய்களை தான் சொல்றாங்க. ஒன்று எள்ளிலிருந்து எடுக்கப்பட்ட எண்ணெய், மற்றொன்று மீனிலிருந்து எடுக்கப்பட்ட எண்ணெய். மீனிலிருந்து எண்ணெய் எடுத்திருக்காங்க. அந்த மீன் எண்ணெய்னு சொல்லி இன்னைக்கு நம்ம சாப்பிடுறோம், அது கார்னிவர் ஆயில் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி மீனிலிருந்து எடுக்கப்பட்ட எண்ணெயை அவங்க உணவுப் பொருளா அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துகின்ற உணவுப் பொருளாவே பயன்படுத்தி இருக்கிறாங்க. மற்றொன்று இந்த ஊன் சோறு அப்படின்னு சொல்லக்கூடிய இறைச்சி உணவெல்லாம் பயன்படுத்தும் பொழுது அந்த மிருகங்களின் உடலில் இருக்கக்கூடிய அந்த தசையில் இருக்கக்கூடிய அந்த நிணத்தினை வைத்தே, நிணம் என்றால் கொழுப்பு, அதை வச்சே அந்த ஊன் சோறை சமைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதற்கென்று தனியாக நெய்யோ எண்ணெயோ அதிகப்படியாக சேர்க்கப்படவில்லை. அவர்கள் செய்தது அந்த ஊன் சோறு செய்யும் பொழுது அந்த மிருகங்களின் தசையில் இருக்கக்கூடிய நிணம், கொழுப்பு, அதுல வர்ற எண்ணெய், அந்த ஆயில வச்சே அவங்க செஞ்சிருக்கிறாங்க. நிறையவே அதை அப்படித்தான் பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த உணவு வகைகள்ல பானங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு குளிர்பானங்களாக நம்ம பயன்படுத்துற பானங்கள்ல பால் தான் பெரும்பங்கு வகிக்குதுன்னு சொல்றோம். 2வதா மோர், தயிர் இதெல்லாம் சொல்லலாம். நுங்கு அவர்களுடைய உடலை குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பானமாக அவங்க எடுத்துக்கிறாங்க. இளநீர் எடுத்துக்கிறாங்க. நமக்கு தெரியாத 2 பானங்கள், ஒன்று கரும்பு சாறை இளநீர் மற்றும் நுங்கோடு கலந்த ஒரு பானத்தை பயன்படுத்துறாங்க. கரும்பு சாறுல இளநீர் ஊற்றி அதுல நுங்கையும் போட்டு அதை ஒரு பானமா அவங்க குடிச்சிருக்கிறாங்க. அடுத்தது கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய்னு சொல்லக்கூடிய காய், இதை 3த்தையும் ஊற வச்சு அந்த நீரை குடிச்சா உடலுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்திங்கிறதும் அதிகமாகும். அதே சமயம் நம்மால ஃபுல் இன்ஸ்டன்ட் எனர்ஜின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அவ்வப்பொழுது நாம் புத்துணர்ச்சி பெறுவது போல, புத்துணர்ச்சியை அடைவது போல, அந்த புத்துணர்ச்சியை அடைவதற்கு இந்த பானத்தை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. திரிபலா இது இலக்கியங்கள் அகநானூற்றில் சொல்லப்படுகின்ற பானம். இது கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், இந்த 3 காயை ஊற வச்சு அந்த தண்ணியை குடிக்கிற ஒரு வழக்கம் அவங்களுக்கு இருந்திருக்கு. கஞ்சி அப்படின்னு சொல்லும் பொழுது பயிர் வகைகளை உரல்ல இடிச்சு பொடி பண்ணி பசும்பால்ல கலந்து கஞ்சி காய்ச்சி குடிக்கிறாங்க. இந்த கஞ்சிக்கு திருவள்ளுவர் வைத்திருக்கக்கூடிய பெயர் நீரடு புற்கை. நீரடு புற்கை அப்படின்னு கஞ்சியை சொல்றாரு வள்ளுவர். அரிசி உணவு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம சோறு, அரிசி, நெல்லரிசி சோறை என்னென்ன மாதிரியான உணவா சாப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லும் பொழுது மூங்கில் அரிசி, நெல்லரிசி, வரகரிசி, இந்த 3 அரிசியுமே அவங்க இந்த சோறு ஆக்குவதற்கு பயன்படுத்தி இருக்கின்றார்கள். சோறு ஆக்குதல், அடுதல், இதுதான் அவங்க திரும்ப சொல்லுகின்ற சொற்கள். எனவே மூங்கிலரிசி, நெல்லரிசி, வரகரிசி, இது 3ஐயும் திரிகையில விட்டு திரிச்சு, அதாவது திரிகை அந்த யந்திரத்துல விட்டு திரிச்சு அதற்கு பிறகு அதனை குற்றி அவர்கள் அந்த உணவை பயன்படுத்தி இருக்கிறாங்க. தொடிமான் உலக்கை ஊழின் போக்கி உரல் முகம் காட்டிய திரிகை போல என்று அகநானூறு சொல்றது. புளிச்சோறு, ஆயர்கள் மூங்கில் குழாயில புளியச்சோரை அடைச்சி அவங்க ஆடு மாடு மேய்க்கும் பொழுது எடுத்துட்டு போவாங்களாம். ஏன்னா இன்னைக்கு துணியிலையோ வாழை இலையிலையோ கட்டி எடுத்துட்டு போற மாதிரி இல்லை. அவங்க மூங்கில கணுவுக்கு கணு வெட்டி அதை தனித்தனிய குழாய்களாக போட்டு அதுல புளியச்சோரை போட்டு எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இங்கும் புளியச்சோறு என்பதில் புளிப்புல நாம பயன்படுத்துற புளி கிடையாது. அவங்க பயன்படுத்துற புளிகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாவற்பழ புளியும் மாம்பழ புளியும் மற்ற புலிகளும் தான். திரள் கனி அப்படின்னு சொல்றாங்க எலுமிச்சங்காய, அந்த திரள் கனியை கூட எலுமிச்சை சோறு இவங்க செஞ்சு சாப்பிட்டுருக்காங்க. அந்த புளிப்பையும் பயன்படுத்தி இருக்கிறாங்க. திரள் கனியான அந்த எலுமிச்சையை இன்னைக்கு லெமன் ரைஸ் நம்ம சாப்பிட்ற மாதிரி அவங்க அந்த திரள் கனியை வச்சு சாப்பிட்டுருக்காங்க. பொங்கல் சோறு அப்படின்னு சொல்லும் பொழுது திருமணங்கள்ல இன்னைக்கு நாம பொங்கல், வடை, இட்லின்னு போடுறோம். அன்னைக்கு போட்ட பொங்கல் சோறு எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா அரிசி, நெல்லரிசி சோறோட
உளுந்தை சேர்த்து செய்யப்பட்ட பொங்கல் தான் அங்கு வந்து பொங்கல் சோறாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம உளுந்து போடுறது கிடையாது, பயிர் வகைகள் மற்ற பயிர் தான் போடுறோம், சிறு பயிரை போடுறோம். ஆனால் அவங்க உளுந்து போட்டு அந்த சோறோட சேர்ந்து போடுகின்ற பொங்கலை தான் வந்து திருமணத்துக்கு விருந்தாக பயன்படுத்தி இருக்கிறாங்க. கூழ் அப்படின்னு சொல்லும் பொழுது மிதவை என்ற சொல்லில் வழங்குறாங்க. கொள்ளும் பயிரும் விட்டு அரிசியுடன் கலந்து சமைக்கப்பட்ட கூழ், இந்த கூழை குடிச்சிருக்கிறாங்க. இனிப்பா இந்த சோறையே கொஞ்சம் இனிப்பா சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா நெல்லோட பயிர் சேர்த்துட்டு பாலை ஊற்றி கூடவே வந்துட்டு கரும்பு சாறு கொஞ்சம் ஊற்றிக்கிறாங்க. வெள்ளைப்பாகு கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்ற வழக்கம் அவங்களுக்கு இருந்திருக்கு. நெல்லை ஊற்றி அவலாக்கிட்டு அதில் கரும்பு சாறு சேர்த்து அதில் கொஞ்சம் பாகை ஊற்றி சாப்பிட்ற வழக்கம் அவங்களுக்கு இருந்திருக்கு. இன்னைக்கு சர்க்கரை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம், அன்னைக்கு வந்து சர்க்கரை இல்லாததுனால வெள்ளைப்பாகு ஊற்றி பயன்படுத்தி இருக்கிறாங்க. அடுத்தது பழ வகைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்று நாம் பயன்படுத்துகின்ற பெரும்பாலான பழ வகைகள் இருக்கு. பலா இருக்கு, தீப்பழம் பலவின் சுனைவிளை தேரல் என்றும், உண்ணுணர் தடுத்த சாரர் பலவின் என்று சாரர் பலவின் சுளையுடு என்று சொல்லக்கூடிய வரிகள் எல்லாம் பலா எந்த அளவுக்கு அவர்களுடைய விருப்பப்பட்ட உணவாக இருந்திருக்குன்னு சொல்றது. மாங்கனி பழங்களை சாறு விழுந்து அருந்தும் வழக்கம் அவங்களுக்கு இருந்திருக்கு. மாம்பழத்தின் சாற்றில் பலாச்சுளையை போட்டு சாப்பிட்ற வழக்கம் அவங்களுக்கு இருந்திருக்கு. எப்படியெல்லாம் சாப்பிட்ருக்காங்க பாருங்க. இதெல்லாம் வந்து டேஸ்ட் இனிமேல் நம்ம பண்ணி பார்க்கணுங்கிற மாதிரி தோணுது. மாம்பழத்தினோட சாரை பிழிஞ்சு எடுத்து அதில் பலாச்சுளையை உரிச்சு போட்டு அதை ஊற வச்சு அதை சாப்பிட்ருக்குறாங்க. தேன் தேர் சுவை திரளரை மாத்து பயிர்புறம் பலவின் எதிர்ச்சுளை அடையி, அந்த தேன் மாவோட சேர்த்து